Hello everyone, welcome back to our channel. So நீங்க தேடி வந்த क्वेश्चनோட சொல்யூஷன் நான் இப்ப சால்வ் பண்ண போறேன். வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். A particle is moving in a circle of radius r having a center at O with a constant speed v. The magnitude of change in velocity. Okay. Change in velocity கேக்குறாங்க. நிறைய பேர் என்ன சொல்வா சார் முன்னாடி v ல போனா அப்புறமேலு v ல போனா அப்ப change in velocity என்ன 0 அப்படிதான் கிடையாது. ஏன்னா இது வெக்டார் குவான்டிட்டி, ஸோ வெக்டார்ல வெக்டார் அடிஷன் வெக்டார் சப்ராக்ஷன் தான் நீங்க பண்ணணும். ஓகே, இப்ப நல்லா பாரு, இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டாருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் எத்தனை டிகிரி? 60 டிகிரி. புரியுதா இல்லையா? ஏன்? ஏன்னா நல்லா பாரு, இந்த வெக்டாரோட சேர்த்து நான் இப்படி வச்சிருக்கேன் சார். புரியுதா இல்லையா? இப்ப இந்த லைன் இங்கிருந்து இங்க போறப்ப 60 டிகிரி டர்ன் ஆயிருக்கு. இந்த வெக்டாரும் எவ்வளவு டிகிரி டர்ன் ஆயிருக்கும்? இப்படி இருக்க வெக்டார் எவ்வளவு டிகிரி டர்ன் ஆயிருக்கும்? 60 டிகிரி டர்ன் ஆயிருக்கும். சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப இது v, இது v. இப்போ எனக்கு என்ன வேணும்? டிஃபரன்ஸ் இந்த வெக்டார். அப்ப டிஃபரன்ஸ்னா என்ன? இது ஒரு வெக்டார், சரியா? இந்த வெக்டார் நான் ஃபிளிப் பண்ணி போட்டுறேன். இப்ப கொஞ்சம் பாரு, இந்த ஆங்கிள் 60, அப்ப இந்த ஆங்கிள் எத்தனை டிகிரி? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா 120 டிகிரி வந்துருமா? இந்த வெக்டார் v, இந்த வெக்டார் v, ரெண்டு வெக்டார், சரியா? ஆக்சுவலா நான் கொஞ்சம் இந்த இடத்துல இது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போடணும். ஓகே, ரெண்டு வெக்டார் 120 டிகிரில ஸ்பிளிட் ஆயிருந்தால், ரெண்டு வெக்டார் 120 டிகிரில இருந்தா ஈக்குவல் வெக்டார். அப்ப ஆன்சரும் அதே கிடைக்கும். எப்படி சார்? 2a cos theta by 2 படிச்சிருக்கோமா? ஈக்குவல் வெக்டார் இருந்தா ரிசல்டன்ட் 2a cos of theta by 2. அப்ப 2a க்கு பதிலா இங்க வெக்டார் என்ன? v வெக்டார். என்ன வெலாசிட்டி? cos of 120 by 2, 120 by 2 என்ன 60, cos 60 வேல்யூ என்ன 1 by 2. அந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுனா ஆன்சர் v வரும். புரியுதா? so change in magnitude. so இது வந்து எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த வெக்டார் இப்படி இருக்கு சார், சரியா? இப்போ நான் இதை 60 டிகிரி திருப்புறேன்னு சொன்னா இந்த வெக்டார் எவ்வளவு ரொட்டேட் ஆக போகுது? 60 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும். ஓகே, இப்போ நீங்க பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோல இருந்து நாங்கள் கிளிப்பா எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.